கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நாம் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. காரணம் என்னவென்றால், நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. இங்கே வாசிக்கிறோம். தோமாவினுடைய கேள்வி தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு பெரிய விபரீதம் என்னவென்றால், சில பேர் இதை குறித்ததான ஞானமற்றவர்களாக, கேள்வியற்றவர்களாக, அல்லது அதை தெரிந்து கொள்ளும்படியாக பிரயாசமே இல்லாதவர்களாக இன்றைக்கு மனுக்களை மாறிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கடவுள் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார் என்ற பயமற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் என்ன செய்கிறதுங்க? 99% பேர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, கடவுள் இருக்கிறார் என்று கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா என்று கேள்வி கேட்பார்கள். காரணம் என்னவென்றால், கடவுள் பயம் இருக்கும் என்றால் அவன் நல்ல வழியில் நடப்பான், அவன் தீமைகளை செய்ய மாட்டான், தீங்கானவைகளை செய்ய மாட்டான் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது என்று பார்க்கிறோம். கடவுளை தேடுகிற விஷயம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக தான் அதிகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை குறித்ததான ஒரு தாக்கம் அதுக்கு முன்பாக இருக்கிறதா? அதுக்கு முன்ன வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்களா? கிறிஸ்துவ வருவதற்கு முன்பாக இந்த பூமி எப்படியாக இருந்தது? நம் சரித்திரத்தை கவனித்து பார்ப்போம் என்றால் பல விஷயங்கள் என்ன செய்கிறதுங்க சொல்லப்படுகிறது. அதன் வழியாக நடந்தவர்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்திய தேசத்தினுடைய சரித்திரத்தையும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சில சரித்திரங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, கடவுளை தேடும்படியாக, கடவுளை அவரை தேடி அவரை கண்டுகொள்ளும்படியாக பிரயாசப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர்னு சொல்லப்படும்? எத்தனையோ பேர் இதை என்ன செய்கிறார்? பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்களாம். ஆனால் கடவுளை தேடி போனவர்களில் எத்தனை பேர் அவரை கண்டுகொண்டார்கள்? எத்தனை பேர் அவரை பார்த்தார்கள்? எத்தனை பேர் அவரோடு கூட சேர்ந்தார்கள் என்ற கேள்வி இன்றைக்கும் அதிகமாக உண்டு. விசேஷமாக இந்திய தேசத்தில் நாம் பார்ப்போம் என்றால், சித்தர்கள், முனிவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஒற்றை காலில் நின்று கடவுளை தேட வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும், தன் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? துறவரம் போய் என்ன செய்தாக கடவுளை தேடினவர்கள் உண்டு என்று பார்க்கிறோம். அவர்கள் இருந்து அந்த இடத்திலேயே அவர்கள் தியானம் பண்ணி கொண்டிருந்த அந்த இடத்திலே புத்துக்கள் என்ன செய்ததா? பூத்தது என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அத்தனையாக அசையாமல் இருந்து எப்படியாவது நான் கடவுளை கண்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கிறோம். ஏன் விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 3 சாஸ்திரிகள் என்ன செய்தார்களாம்? கிழக்கில் இருந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக வந்தவர்கள். அதை குறித்து அநேக சிறு பிள்ளைகளின் நாடகங்களில் நாம் பார்ப்போம். ஒருத்தர் என்ன செய்தார்? நல்ல பெரிய பெரிய விலையுயர்ந்த காரியங்களை கொடுத்தார்கள். 3 பேரும் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 பேரில் ஒருவர் இந்திய தேசத்தை சேர்ந்த ஒரு சாஸ்திரி என்றும் சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்தியா நம்முடைய நாடு கடவுளை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும், பக்தியிலே சிறந்து விளங்குகிற ஒரு நாடாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுமே பக்தி என்று நாம் சொல்லும் பொழுது, அல்லது கடவுளை தேடுகிற விஷயத்திலே, அல்லது கடவுளுடைய வழியிலே போக வேண்டும் என்ற அந்த விஷயத்தை கவனித்து பார்ப்பீங்கன்னா இந்தியாவில் தான் ரொம்ப ஜாஸ்தி. மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரே மதம் இருக்கும், கிறிஸ்தவ மதம், அல்லது இந்த பக்கம் போனீங்கன்னா முழுவதுமாக இஸ்லாமியம் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லா மதங்களும், எல்லா தேடுதலும், எல்லா விதங்களிலும் பல்வேறு மதங்களை அல்லது வழிகளை, நம்பிக்கைகளை கொண்டிருக்கிற நாடு எது என்று நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் இந்தியா தான். சீனாவை எடுப்பீங்களா? பெரும்பாலும் அங்கே புத்த மதம் என்று பார்க்கிறோம். இவ்வண்ணமாக
கடவுளை தேடுகிற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்தில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவரை அடைந்தார்களா? அவரை பார்த்தார்களா? அவர் தருகிறவைகள் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களா என்று நீங்கள் நானும் கேள்வி கேட்போம் என்றால் மிகவும் மிகவும் குறைவுதான். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அந்த சரித்திரத்தை, உண்மையான சரியாக இருக்கிற சரித்திரத்தை நாம் பார்த்தாலே போதும், தெய்வம் யார் என்று அவர்கள் சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள். அப்படிதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல அகத்தியர் முனிவரை குறித்து நாம் பார்த்தோம். அவர் கடைசியாக அவர் தன் ஜீவன் போக போகிறது, உயிர் போக போகிறது. அந்த சூழ்நிலையிலும் கூட கடவுள் யார் என்ற எண்ணம் அவருக்குள்ள அதிகமாக இருந்து அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாராம்? பார்த்து அவர் மரிக்கிற தருமாயில் என்ன செய்தாராம்? நான் ஒளியை பார்த்தேன் என்று என்ன செய்தாராம்? அவர் சொல்லிக்கொண்டே மரித்து போனார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எழுதின அநேக பாடல்கள், அநேக இலக்கியத்தில் உள்ள காரியங்களை பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை போலவே சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தரை குறித்து நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகமாக இந்த நாட்களிலும் அவரை குறித்து பேசுவார்கள். அவர் சிவனடியார் என்று சொல்லுவார்கள். அவர் யாரை வணங்குகிற? சிவனுக்காக, இந்து கடவுளாக இருக்கக்கூடிய சிவனுக்காக அவர் என்ன செய்தாராம்? பாடல்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் அந்த பாடல்களின் உண்மை தன்மைகளை நீங்கள் எடுத்து நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே கடவுளுக்கு உருவமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். கடவுளுக்கு அங்கே உருவமில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதை சிவனுக்கு என்ன செய்கிறார்? உருவமாக மாற்றி கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் பாடல் முதல் பாடலில், அந்த பிரசித்தமாக இருக்கக்கூடிய பாடலில் சொல்லப்படுகிறது, கடவுளுக்கு என்ன இல்லைங்க, உருவம் கிடையாது. அப்போ உருவத்தை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யூஸ் பண்ற பாட்டு எது? சிவவாக்கியரோட இது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு காரியம் தேவை. ஆனால் உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சரித்திரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, ஏடுகள் எடுத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அதில் இருக்கிற இந்திய தேசத்திலும் கூட எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை தன் தெய்வமாக கொண்டு, ஒளியாக கொண்டு, ஜோதியாக கொண்டு இயேசு கிறிஸ்துவை வணங்கினவர்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேடல் சரியாக இருக்கும் பொழுது நாம் போய் சேருகிற இடமும் சரியாக இருக்கும். அதுதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தோமா கேட்கிறார், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, நீர் எங்க போகிறீன்னு தெரியாது, அப்படின்னா வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி போலதான் இந்திய தேசத்திலும் பல பேர் பல விஷயங்களை தேடி போனார்கள். மலைகளுக்கு ஏறி போய் கடவுள் அங்கே இருக்கிறார் போல. ஏனென்றால் இந்த காலத்தில் தான் ஏரோப்ளேன், ஃப்ளைட்டு, அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன். அது பெரிய மலை, ஊட்டியெல்லாம் என்ன செய்யுது, அந்த ட்ரோன்லேயே பணம் பிடிச்சிட்டு வந்து காட்டுது. விசேஷமாக கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா யார் கூட்டமாக சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன் மூலமாக தான் பிடிச்சி என்ன செய்தான் போலீஸார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அது சில வீடியோக்கள் பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கும். ஒரு கிராமத்தில் பெரிய அங்கே பொட்டல் காடு போல் இருக்குது. அங்கேருந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காங்க ஒரு 7-8 பேர் பசங்க, பிள்ளைகள். அந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. ட்ரோன் மூலமாக என்ன செய்ய அறிக்கை அங்கே பார்த்து அங்கே போலீஸ் என்ன செய்கிறது, அவர்களை விரட்டி அடித்து எவனும் உள்ளவர் பிடிச்சா உள்ளே போட்டுருவாங்க. அல்லது ஏதாவது ஃபைன் கட்டணும், இவ்வளோ கட்டணும் என்று சொல்லி இருந்தது. ஆனால் அந்த ட்ரோன் மூலமாக அவர்களை யூஸ் பண்ணி என்ன செய்தாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை கூட்டம் கூடக்கூடாது என்பதற்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கவனித்து பார்ப்போம் என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஆகவே கடவுள் ஒருவேளை மலை மேல் இருப்பாரோ, கடவுள் ஒருவேளை நதியில் இருப்பாரோ, கடவுள் ஒருவேளை இந்த இடத்துல பனி பிரதேசம் என்று சொல்லி இருக்கிறதுல உயரமான மலை எவரெஸ்ட் மலை, கடவுள் அங்கே இருப்பாரோ என்று தேடி சென்றவர்கள் என்று பார்க்கிறோம். போய் பார்த்தாங்க, என்ன இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் மனிதன் என்ன செய்ய, ஏமாற்றத்தை அடைந்தவனாக பல பேர் என்ன செய்தார்கள், அங்கே செத்து போனார்கள். பல பேர் என்ன செய்தார்கள், நான் போய் திரும்ப கடவுளை பார்க்கலன்னு சொன்ன ஏதாகிலும் சொல்லிவிடுவார்களோ, என்னை பின்பற்றுகிற சீஷர்கள் என்னை ஏதாகிலும் அது ஒரு என்ன செய்ய மானக்கேடாக மாறிவிடும் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவர்களே கடவுளை உருவாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். போகிற வழிகளிலே எத்தனை மூலிகைகளை அவர்கள் அந்த செடிகளை கண்டுபிடித்து அது அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் அவருடைய ஜீவனையும் அது நீண்டிருக்கும்படியாக செய்கிறபடினால அந்த மூலிகைகளை பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு மனிதர்களுக்கு
இந்த சுகத்தையும் பல காரியங்களையும் இன்றைக்கு அதன் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பக்கத்திலே ஒரு கடவுளின் பேரை வைத்து அந்த கடவுளாக இன்றைக்கு மனுக்குலம் வணங்கி கொண்டிருக்கிறது. கடவுளை நம்மால் பார்க்க முடியல. ஆகவே இந்த மனிதன் மூலமாக எனக்கு என்ன செய்தார், கடவுள் உதவி செய்ததுபடினாலே இவர்தான் கடவுள் என்று சொல்லி எத்தனை மனிதர்களை இந்திய தேசம் கடவுள்களாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதை நீங்களே நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் எனக்கு தெரியணுமா பிரதர்? வந்தமா சபைக்கு வந்தமா 4 வசனம் சொன்னீங்களா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் பேசுறது சரியா அப்படின்னு கேள்வி கேட்பீங்கன்னா சரி. காரணம் என்னவென்றால் தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர் கிறிஸ்துவத்திற்கு மாத்திரம் அல்ல. கடவுள் என்று சொல்லப்படுகிறவர், தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர், இறைவன் என்று சொல்லப்படுகிறவர், கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர், யெகோவா என்று சொல்லப்படுகிறவர் ஒரு மதத்துக்குரியவர் அல்ல. அவர் உலக இரட்சகர். ஆனால் அந்த உலக இரட்சகர் இன்றைக்கு என்ன செய்தான், மதத்தில் அடக்கி வைத்து கொண்டு எப்பா இவர் கிறிஸ்தவருக்கு கடவுளப்பா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிற சுவாசமுள்ள எல்லா ஜீவன்களுக்கும் தெய்வம் அவர். ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் என்ன செய்கிறது, அதை என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வழிகளில் தானாக தோன்றின தெய்வத்தை தேடி போய் சரியான வழியில் அவரை தேட முடியாமல் என்ன தடுமாறி போனவர்கள் உருவாக்கின வகைதான் இன்றைக்கு 33 கோடி தெய்வங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ தெய்வத்தை சேர்த்து சொல்ற 33 கோடி தெய்வங்களுக்கு மேலாக இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். எப்படி அத்தனை தெய்வங்கள் வர முடியும்? எப்படி அப்படி அத்தனையாக தெய்வங்கள் இருக்க முடியாது. ஒரே கடவுள் தான் இந்த சிருஷ்டிக்கு. எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஒரே தெய்வம் தான். ஆனால் நீங்களும் நானும் தேடுற விதங்கள் இன்றைக்கு மாறி போய்விட்டது. அதை விளக்குகிற வகையாதான் ஒரு பாடல், அருமையான பாடல். ஓடி ஓடி தேவனை கடவுளை தேடி போனவர்கள் கண்டடைந்தார்களா? இல்லையே, செத்து போனார்கள் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாட்டை கேளுங்க, பாடுவோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்தோயின் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டேனே. என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரே, என்னிலே இருந்திருந்து யானும் கண்டு கொண்டேனே. உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, அருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல, அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் தேவனே.
ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆனவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும், ஆனவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆனவஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே. நினைப்பதொன்று கண்டிலே நீ இல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாயை மாயையை, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்கு நான் இருக்குமாறு எங்கனே. விண்ணிலுள்ள தேவர்கள் அறியொண்ணாத மெய்ப்பொருள், கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற என் பிரான், மண்ணிலாம் பிறப்பறுத்து மண்ணுக்குள்ள வைத்த பின், அன்னலாரும் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வதுண்மையே. உகாரமான தம்பலம் அனாதியான தம்பலம், உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம், மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம், சிகாரமான தம்பலம் தெளிந்ததே என் தேவனே. ஹல்லேலூயா. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் எந்த மதத்தின் கடவுளை குறித்து பேசின பாடல்கள் அல்ல, தெய்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பாடல்கள். கடவுள் எப்படி இருக்கிறார், தெய்வம் எப்படி இருக்கிறார் என்று எழுதின பாடல்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனை கடவுளை தேடி ஓடுகிற மக்கள் அதை எவ்வாறாக அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பாடலில் பார்க்கும் பொழுது அதிலே திருத்துவத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரணத்துக்கு பின்பு வாழ்வு இருக்கிறது, அது கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறது என்றும் அதை எழுதியிருக்கிறார். உண்மையான பாதையிலே தெய்வத்தை தேடி நாம் கடந்து போகும் பொழுது தெய்வம் நிச்சயமாக தென்படுவார் என்ற இந்த பாடல்களை கவனித்து பார்க்கும் பொழுது, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பெயர்பட்ட அநேக சித்தர்களுடைய பாடல்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே வேறு விதங்களில் அவைகளை மாற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவைகளை பாடிக்கொண்டும் ஜனத்தை ஏமாற்றி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் நம் மத்தியிலே மிகவும் வெகு காலமாக ஊழியம் செய்த சாது செல்லப்பா என்ற ஒரு தேவ மனிதரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய செய்திகளை நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்றால், பேர்பட்ட காரியங்களிலே அவர்கள் பாடுகிற அந்த சாஸ்திரங்களில் உள்ள அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி அவர் என்ன செய்வார், நமக்கு இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது என்று தான் எழுதியிருப்பார். ஆனால் அவர் சொல்லுகிற அந்த செய்தியெல்லாம் நான் அவரை நேரடியாக அவருடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன். அருமையாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தை இந்துக்களுடைய அந்த சாஸ்திரங்கள் அந்த மந்திரங்களை கொண்டே அவர் என்ன செய்வார், அதை தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் காவி உடை தான் போட்டிருப்பார். ஆரம்பத்தில் அவர் காவி உடை போட்டதற்கு அநேக எதிர்ப்புகள் வந்தது. என்ன சாமியார் போல கிறிஸ்தவத்துக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கிறார் என்று. அன்றைக்கே என்ன செய்தார்கள், புரட்சிகளை ஏற்படுத்தின தேவ பிள்ளைகள், தேவனை உண்மையாக அறிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவத்தின் மத்தியிலே புரட்சிகளை ஏற்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது அப்படி நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் தேவனை எவ்வாறாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு திரும்பவும் வந்து நான் உங்களை என்ன செய்ய போகிறேன், அழைத்து கொண்டு என்னிடத்திற்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட தோமாவுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? இப்போ கூட நம்ம ஜூலி சிஸ்டரோட மகளுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு சொன்ன வாங்க அப்படின்னா, வாங்க வாங்கன்னு சொல்லு. எங்கே பிரதர் அது? வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க, சரி சபையாக வாங்கன்னு சொல்கிறீங்க, எங்கே வரணும்? எங்கே வரேன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நான் எப்படியாவது அடித்து பிடிச்சி பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சி நான் வந்துடுவேன். ஆனால் வாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன்னா மறந்து போச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஆனால் அதே போல தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் தோமாவுக்கு அதே கேள்வி, வாங்க வாங்கன்றீங்களே, எங்கே நாங்கள் வருவோம், எந்த வழியில் நாங்கள் வருவோம்? இதுதாங்க அந்த பாடலுடைய அர்த்தம். நான் பாடின பாடலுடைய அர்த்தம். கோடி கோடி பேர் போய் தேடலாம், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் தேட வேண்டிய விதம் வழி ஒன்றுதான். இன்றைக்கு எல்லாம் கடவுள், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவம் ஒரு கடவுள் தான், இயேசுவும் ஒரு கடவுள் தான், அல்லாவும் ஒரு கடவுள் தான், ஈசனும் சிவனும் ஒரு கடவுள் தான். இந்த கடவுளும் எல்லாம் என்ன செய்யணும், கடவுள் தாங்க. நீங்களும் எனக்கு கடவுள் தாங்க, நானும் கடவுள் தாங்க, அன்பே சிவமுங்க அல்லது சிவமே அன்புங்க அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்லிடுறோம். தெய்வத்தினுடைய காரியங்களை இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான், தவறான ஒரு எண்ணத்திற்குள்ளே இருக்கிறதுனால தான் இத்தனை பெரிய பிரச்சனை. இன்றைக்கு கடவுள் இருக்கிறான் அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறதை காட்டிலும், கடவுள் இருக்கிறார் அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறதை காட்டிலும் இன்றைக்கு 2 கூட்டத்தை தான் அதிகமாக நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு 2 கூட்டம், ஒன்று மதம், இன்னொன்று மதமற்ற காரியம். என்னது? பகுத்தறிவு என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். கடவுள் இல்லை, நாத்திகம் என்று சொல்லுவார்கள். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த பக்கத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். ஆனால் 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது. யார் தெரியுங்களா? அதை சத்தியத்தை அறிந்திருக்கிற கூட்டம். அந்த கூட்டம் என்ன சொல்லும் என்றால், கடவுள் இருக்கிறார் என்று வாதினாது, கடவுள் இல்லை என்று வாதினாது, இது கடவுள் அல்ல என்று நமக்கு சொல்லிக் கொடுக்க. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து அந்த வாதத்தை தான் சொல்லி போனார். நீ போகிற வழி இது கிடையாது, நீ போகிற வாசல் இது கிடையாது என்று சொன்னார். அது சொன்னவர் அதோடு கூட நின்று விடல். ஆண்டவர் சொல்லு, நானே வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அப்போ உங்களுடைய என்னுடைய தேடுதல், தேவனை குறித்ததான தேடுதல், இந்த சித்தர்களைப் போல முனிவர்களைப் போல போய் தவம் இருங்க, காட்டுக்கு போய் தவம் இருங்க அப்படின்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லலை. ஆனால் வழி நமக்கு எப்படியாக இருக்கிறது? ஆண்டவரே, நானே ஒரு குடும்பஸ்தன், என் சம்பளமே கொஞ்சம், ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி நான் கடவுளை தேடுறது, எப்படி கடவுளுக்காக செய்கிறது, எப்படி அவருடைய சத்தியத்தை நான் புரிந்து கொள்வது என்று பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு லெகுவான ஒரு வழி வச்சிருக்கிறார். அந்த வழியை நாம் கண்டு கொண்டால் போதும், அதை பார்த்தால் போதும், அந்த வழியிலே நாம் நடக்கும்படியாக ஆரம்பித்து விட்டால் போதும். அந்த வழி எங்கே கொண்டு போய் விடுங்க? தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்தில் கொண்டு போய் நம்ம விடும். ஹல்லேலூயா! ஆனால் அந்த வழியை கண்டுகொள்வது தான், கண்டுபிடிப்பது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. எத்தனையோ உண்மைகள், எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது. ஆனால் எதை எப்படியாக சத்தியத்தின் வழியிலே, உண்மையான வழியிலே நான் எப்படி போவது? எல்லாரும் ஒவ்வொன்று சொன்னால், என்ன பிரதர், இந்த சர்ச்சுக்கு போனால் இப்படி பேசுகிறாங்க, அந்த சர்ச்சுக்கு போனால் அப்படி பேசுகிறாங்க, இங்கே வந்தால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் எதை தான் கண்டுபிடிப்பது? நான் எதை தான் பார்ப்பது? எத்தனையோ இடங்கள் இருக்கிறதே, இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கிறதே. ஆனால் எந்த வழியை நான் எந்த வழியை நான் போகணும்? எல்லா வழிகளும் தெய்வத்தை போய் சேருகிறது கிடையாது. எல்லா மதங்களும் தெய்வத்தண்டை நம்மை கொண்டு போய் விடுகிறது கிடையாது. அது கிறிஸ்தவ மதமும் அதில் உள்ளடக்கம்,
எவன் ஒருவன் கிறிஸ்தவ மதத்திற்குள்ள இருந்து தேவனை தேடி தேவனுடைய சத்தியத்திலே போவதற்கு அவன் முயற்சி செய்வான் என்றால் அந்த சத்தியம் அவனுக்கு உதவாது. கடைசி வரைக்கும் இந்த மாம்சத்தை பார்த்துட்டு இதற்காகவே வாழ்ந்து இதற்காகவே தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி இதற்காகவே செத்து போவான். மரணம் என்பது நிச்சயம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. எல்லோருக்கும் மரணம் உண்டு. சத்தியத்தை அறிந்திருக்கிறவன், சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவன், மதத்தில் இருக்கிறவன், மதம் இல்லை என்று சொல்லுகிறவன், எல்லோருக்கும் மரணம் உண்டு. அதை போல எல்லோருக்கும் என்ன உண்டுங்க? ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை தேடுகிற வழியை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஜீவனை அடைகிற வழியை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும். அருமையான அந்த பாடல ஒரு அருமையான வார்த்தை, மண்பானை உடஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து ஓரம் வைப்பாங்க, அது வீட்டில் சேர்த்து வச்சுப்பாங்க தேவைப்படும்ட்டு. அல்லது வெண்கலத்தில் பானை அது நெளிஞ்சு போச்சு, கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா கூட அதை எடுத்து சரி பண்ணி அது வீட்டில் பத்திரமா பாதுகாப்பாங்க. ஆனால் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு அவனை தூக்கி என்ன செய்வாங்க? பாதுகாக்க மாட்டாங்க, தூக்கி தூர போட்டுருவாங்க, நாரி போய்விடும் என்று. என்ன வாழ்க்கையாக இருக்கிறது தேவனே என்றுதான் அந்த பாடலில் அவள் எழுதியிருக்கிறார். இதுக்கு சிவனை குறித்து மதத்தை குறித்து எழுதியிருக்கான்னு சொல்ல முடியுமா? இல்லை. பொதுவானவைகள், தேவனுக்குரியவைகளிலே தேவனுக்கு அற்ற மனிதன் எப்படியாக இருக்கிறான் அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறவைகள் அவைகள். ஆனால் நம்ம அது எல்லாரும் இந்த மாதிரி பாட்டை கேளுங்க அப்படி நான் சொல்ல வரல. சில காரியங்கள் நமக்கு தேவை, சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவை. ஆகவேதான் பவுல் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். அத்தேனா பட்டணத்தில் போய் அவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லா விக்கிரகம் பார்த்தா ஒரு இடம் மட்டும் அங்கே சிலை இல்லை, விக்கிரகம் இல்லை, காலியாக இருக்கு. அறியப்படாத தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கடவுள் இல்லை, அது அறியப்படாத தெரியாத ஒரு கடவுளுக்காக அங்கே ஒரு என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு இடத்தை வைத்து அங்கே ஜனங்கள் போய் ஆராதனை செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள். அதை பார்த்த பவுல் என்ன செய்கிறார்? அந்த பட்டணத்திற்குள்ளே போய் அந்த இடத்துல நின்று பிரசங்கம் என்றார். இத்தனை சிலைகள் இருக்கு, அதை விட்டுட்டு அறியப்படாத தெய்வம் என்று சொல்லியிருக்கிறீர்களே, அந்த அறியப்படாத தெய்வத்தை அறிவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அதோடு நிற்கலங்க, உங்களுடைய புலவர்களிலும் சிலர் இதை குறித்து சொல்லி இருக்கிறார்களே என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் புலவர்களிலும் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். யார்? சித்தர்கள். அவர்கள் தேவனை தேடும்படியாக, தேவனை கண்டுகொள்ளும்படியாக பிரயாசப்பட்டு எத்தனையோ வழிகளை எழுதி வைத்து நம்முடைய முன்னோர்கள் போயிருக்கிறார்கள். அதில் 3 சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சரியாக கணக்கிட்டு கிழக்கிலிருந்து நம்ம பகுதி தான், கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பென்று 2 வருஷம் கழிச்சு இயேசுவை போய் பார்க்குறாங்க. அந்த 3 பேர் காலில் விழுந்து அவருக்கு காணிக்கைகளின் தூப வர்க்கங்களை செலுத்திவிட்டு திரும்பமாக சந்தோஷமாக போனார்கள் என்று சொல்ல. அவர்கள் யாருங்க? யாரும் கேள்வி கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த பிள்ளைகளை நாடகம் பண்ணும்போது அந்த 3 சாஸ்திரி பாவமாக வந்து நிற்பானுங்க. 3 பேரும் இடுப்பில் ஒரு கயிறை கட்டிட்டு, தலையில் ஒன்று கட்டிட்டு, கையில் வெயிட்டை தூக்கிட்டு. ஆனால் 3 பேர் யாருங்க? யாராக இருந்தால் எனக்கு என்ன பிரதர்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் அவர்கள். ஆகவேதான் அரசர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட, ராஜாக்கள் கண்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு மறைக்கப்பட்டது. எத்தனையோ 2000 கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்த தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள், தேவனை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தேவன் வழிவகுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ தேவனை எவன் எங்கே உண்மையாக தேடுகிறானோ அவன் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அவன் தேவனை கண்டடைவான். நீ பக்கத்திலேயே இரு, நீ சொந்தக்காரனா இரு, நீ எப்படி வேணா இரு, அந்த ஊர்க்காரனாக இரு. இயேசு கிறிஸ்துவை உன்னால தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்ன? உன் தேடுதல் சரி கிடையாது. ஆகவேதான் அங்கே அவங்களுடைய தேடுதல் சரியில்லாததுனால தான் வந்த தெய்வத்தை சிலுவையில் அறைந்தார்கள். கண்ணுக்கு முன்னாடி தெய்வம் வந்திருக்கிறார் என்று தெரியல. ஏனென்றால் அவர்களுடைய தேடுதல் தெய்வம் அல்ல. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும்
சபைக்கு போகிறோமே, வாரம் வாரம் போகிறோமே, ஜெபம் பண்றோமே, வேதத்தை வாசிக்கிறோமே, என்ன எல்லாவற்றையும் பண்ணுகிறோம். ஆனால் கடவுளை தேடுகிறோமா? இல்லையே. கடமைக்கு நான் சபைக்கு போகிறேன், கடமைக்கு நான் இது பண்ற, போறவள ஒரு சல்யூட் சலாம் அடிச்சுட்டு நீ போயிட்டே இரு. பிறப்பு எல்லோருக்கும் உண்டு. பிறப்பு இந்த உலகத்தில் கடவுள் எல்லோருக்கும் கொடுக்கிற அந்த பிறப்பினுடைய காரணம் என்னங்க? அந்த பிறப்பினுடைய காரணத்தை எவன் புரிந்து கொண்டு அந்த பிறப்பிற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அவன் பாக்கியவான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறது இல்லை, அந்த பிறப்பினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமலே இன்றைக்கு ஏன் பிறந்தேன்னு தெரியல, நான் செத்தா நல்லா இருக்கும், நான் ஓடி போயிட்டா நல்லா இருக்கும். பாடுகள் உள்ள பாடுகள் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அதன் மத்தியிலே தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். கடவுளை தேடணும். கடவுளை தேடவில்லை என்றால் இந்த வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும். நமக்கு ஜீவன் இல்லை. எதற்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் பல பேர் பல விதங்களில் பதில் சொல்லுவார்கள். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய வாயில் என்னுடைய வாயில் அல்லது அவங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தின் சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நான் ஜீவனுக்காக தேவனை தேடுகிறேன். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நீடித்து நாட்கள் இருக்கும்படியாக நான் நீடித்திருக்கும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறாரே. அப்போ அந்த நீடித்திருக்கும்படியாக செய்கிறவரை தேடுவது தானே உங்களுடைய என்னுடைய வழியாக வாசலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ வாசல்களை, எத்தனையோ வழிகளை மனிதன் தேடி என்ன செய்கிறான், போகிறான். நான் வழி எப்படி அறிய முடியும் ஆண்டவரே? நான் வழி எப்படி நான் தெரிந்து கொள்வது? எனக்கு நீர் எங்க போகிறீர் என்று எனக்கு தெரியாதே அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்றாருங்க? தோமாவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எந்த இடங்க அது? அப்போ ஐயா நான் பரலோகம் போக போறேன். எங்க? நான் பரலோகம் போக போறேன் ஐயா. நீங்களும் நானும் போய் சேர போகிற இடம் பரலோகம் அல்ல, நாம் போய் சேர போகிற இடம் பிதா. அப்போ அவர் இடமா? அவர் பிதா எப்படி இருப்பாருங்க? பிதா எப்படி அவர் தன்னை காண்பிப்பார்? எப்படி அவர் இடத்துல போய் இருக்க முடியும்? இந்த காரியங்களை நாம் எப்படி நாம் புரிந்து கொள்வது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, தெய்வத்தினுடைய கேரக்டர், தெய்வத்தினுடைய கிரியைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த நிச்சயமாக தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. அந்த கிருபை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபை நமக்கு வர வேண்டும் என்றால் நமக்குள்ளே உணர்வு இருக்க வேண்டும், தேவனை தேடுகிற உணர்வு. ஆனால் நிறைய பேருக்கு உணர்வு இருக்கிறது, ஆனால் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தும்படியாக, சரியான விதத்தில் நடத்தும்படியாக, அவர்களை நடத்தும்படியாக வழிகாட்டுதலுக்கு அவர்களுக்கு ஆட்கள் கிடையாது, குறைவாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் என்று சொல்ல அப்பவே ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யுங்க, ஆட்கள் குறைந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து சந்தோஷமா நீங்க போங்க, சந்தோஷமா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை சரியாய் செய்வோம் என்றால் மற்றவைகள் எல்லாம் தன்னாலே வந்து சேரும். ஆகவே சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படுகிறவர்களுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது இதை செய்வீராக, எப்படியாவது இதை பண்ணுவீராக அப்படின்னு ஜெபம் பண்றோம். அழுது புலம்ப தேவையில்லை. நீங்களும் நானும் அழுது புலம்புவதற்கு தெய்வம் ஒன்றும் கல் நெஞ்சக்காரர் கிடையாது. ஆண்டவரே அந்த தேசத்திலே ஜனங்கள் மடிகிறார்களே, குழந்தைகள் அழுகிறார்களே, கரூரில் பெரிய ஒரு பிரச்சனை, கலவரம் உண்டாகி அங்கே ஜனங்கள் மாண்டு போனார்களே, ஆண்டவரே மனம் இறங்கும். உன்னை படைத்தவர் அவர், அந்த சிருஷ்டி, அந்த அவர்களையும் படைத்தவர் அவர், அவருக்கு எத்தனை வேதனை இருக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் போகிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க பண்ற காரியம் பெரியது. இவங்களை போல நல்லவங்க யாரும் கிடையாது. கடவுள் நல்லவரும் கிடையாது.
இவங்க மாத்திரம்தான் நல்லவங்க, கடவுளும் நல்லவங்க கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, இவங்க மாத்திரம்தான் நல்லவங்க. சாந்த சொரூபி. மேடையில் நின்று நாடகம் போட்டு நீலி கண்ணீர் வடித்து ஜனங்களுக்கு தெய்வத்தை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டாமல் இன்றைக்கு மறைத்து கொண்டு இருக்கிறது இந்த கிறிஸ்தவம். நம்முடைய இந்திய தேசத்தில் பக்திக்கு குறைவு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா? சரியான விதத்தில் அந்த பக்தியை பயன்படுத்துறது இல்லை. சித்தர்களும் முனிவர்களும் தேவ இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடி போனவர்கள். அவர்கள் கன்னி சுத்தாய நமக என்று சொல்லுவார். அந்த மந்திரம் சொல்லும் பொழுது கன்னி சுத்தாய நமகனா கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தமாம். விருட்ச சூழாய நமக மரத்திலே தன் ஜீவனை நீத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி என்ன செய்து விட்டார்கள்? கடவுளை தெய்வத்தை மறைத்து வைக்கிறது இன்றைக்கு இருக்கிற மதங்கள், மத தலைவர்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை மத தலைவர்கள் தான் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை மறைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அதே நிலைமை தான். நான் அவனை விட 3-4 பணம் பங்கு என்ன செய்கிறான் அதிகமாக இருக்கிறான். இவன் ஒரு நாள் ஊழியம் செஞ்சாலும் ஒழுங்கா செஞ்சுட்டு போகணும், செய்ய முடியல செத்துரு. ஒரு நாள் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்னாலும் பிரயோஜனம் உள்ளதாக நிற்கணும், இல்லைன்னா செத்துரு. எதுக்கு இடத்துக்கு வேஸ்ட், பூமிக்கு பாரம், கண்டு போக இது செய்ய போகிறது எது கிடையாது. ஜீவனுக்கான விலை தேடுகிறது கிடையாது. எல்லாம் நாளைக்கு செத்து நாளைக்கு புல்லாக போகிற ஒன்றுமில்லாமல் மாற போகிறவர்களுக்காக இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? போராடி கொண்டு இருக்கிறோம். இது கேட்டுக்கொள்ள வல்லவன் நிச்சயமாகவே பாக்கியவானன். இது கேட்கும்போது கோபம் வருதா? நீங்கள் நிதானிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளை மிஞ்சினவர்களாக நின்று கொண்டிருக்கும்படியாக பிரயாசப்படுறோம். யாருன்னா கிறிஸ்தவங்க. ஆனால் இன்றைக்கு தேவனை தேடுகிற உணர்வற்றவர்களாக இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறதுங்க? போய்கொண்டிருக்கிறது. அவரை குறித்து கண்டுகொள்ளவோ அவரை பார்க்கவோ அவரை ஒரு சிந்தனையும் இல்லாமல் என்ன செய்து விட்டார்கள்? தேவனை மறந்து போய் கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்று பார்க்கிறோம். தன் கண்களுக்கு முன்பாக அழகான ஒரு உருவத்தை வரைஞ்சு அதை வணங்கி கொண்டிருக்கிறான். தன் கண்களுக்கு முன்பாக அழகான ஒரு சிலையை வடிவித்து அவன் என்ன செய்கிறான்? அதை வணங்கி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? தேவனை தேடுகிற உணர்வு அவனுக்கு நின்று போய்விட்டது என்று அர்த்தம். சிலை வணக்கம் கூடாது என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீ விக்கிரகங்களை வணங்காதிருப்பாயாக. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் இருக்கிற யாதொரு சொரூபத்தையும் யாதொரு அவைகளுக்கு ஒப்பான விக்கிரகங்களையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது என்பது 10 கட்டளையில் ஒரு கட்டளை. அதன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? கடவுளை கற்பனை பண்ணாதன்னு அர்த்தம். உங்களுக்கு எனக்கு கற்பனை ஜாஸ்தி, ரொம்ப அதிகம். மனுஷனுக்கு கற்பனை ஜாஸ்தி, ரொம்ப அதிகம். ஆகவே தான் கடவுளை எப்படிலாம் சித்தரிக்க கூடாதோ அப்படிலாம் சித்தரித்து வைத்து இன்றைக்கு கடவுளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மனுக்குலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் அப்படி இருக்காங்க. எல்லாருமே அப்போ எல்லாரும் செய்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? பிரதர், தப்புன்னு நான் சொல்ல வரல. இது சத்தியத்தை புரிந்து கொண்டாலே உங்களுக்கே புரியும் எது தப்பு எது சரி என்று. ஆனால் இன்றைக்கு அந்த சத்தியத்தை நாம் கேட்பதற்கோ அதை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கோ நாம் போகிறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஏதோ சொல்றார் பிரதர், ஏதோ வளர்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய்விடக்கூடாது. சிந்தியுங்கள், நிதானியுங்கள். நாம் சிந்திக்கிறதுனால ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்திகள் நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு வழி தேவை, உங்களுக்கு எனக்கும் ஒரு ஜீவன் தேவை, உங்களுக்கு எனக்கும் ஒரு சத்தியம் தேவை. இயேசு கிறிஸ்து அது நான் தான் என்று சொல்லி போய்விட்டார். இதுக்கு மேலே வேற ஏதாவது வார்த்தை நமக்கு தேவையாங்க? இல்லை. அவர் நேரடியாக சொல்றார், பிதாவினிடத்தில் போவதற்கு ஒரு வழி உண்டு, பிதாவினிடத்தில் போவதற்கு ஒரு வாசல் உண்டு.
அந்த வாசலை கண்டடைகிறவன் பாக்கியவான், அந்த வழியாய் பிரவேசிக்கிறவன் பாக்கியவான். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை அவன் கண்டடைவான். இதுக்கு மேல தெளிவாக தேவன் தன்னை விளக்குவதற்கு இந்த உலகத்தில் வேற வார்த்தைகள் தேவையில்லை. ஆனால் இன்னமும் அந்த ஜனம் என்ன செய்கிறது? ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறது, ஆண்டவரே, நீங்கள் ஏன் எங்களை குழப்புகிறீர்கள்? நீர் ஏன் எங்களை குழப்புகிறீர்கள்? நீர் தெய்வமா தெய்வம் இல்லையா? நீர் யார் என்று எங்களுக்கு சொல்லு. நீ கிறிஸ்து தானா? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்ற அர்த்தம். அப்ப நீர் தான் மேசியாவா என்று தெளிவாக விளக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிரியைகளே உங்களுக்கு தெரிவிக்கவில்லையா நான் மேசியா என்று? எல்லாம் செஞ்சாலும் அந்த ஜனத்திற்கு என்ன இல்லைங்க, உரைக்கல, ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்ன? மண்ணுக்குரிய காரியம், மண்ணுக்குரிய எண்ணம். இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே உழந்து கொண்டிருக்கிற பணினால கடவுளுக்குரியவர்களை சொன்னாலும் இந்த மரமண்டைகளுக்குள்ள என்ன செய்யலைங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. இது எப்படி, அது எப்படி? நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தப்பா? அப்ப அவர் பாஸ்டர் சொன்னது தப்பா? இவர் சொன்னது தப்பா? தப்பா தப்பா தப்பான்னு கேட்டு தப்பான வழியில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து, வாப்பா இந்த வழியில் போகலான்னு சொன்னாலும், எங்கள் ஊழியக்காரர் இருக்காருங்க, அவர் எனக்காக அழுது ஜெபம் பண்ணுவாருங்க, அவர் சொல்கிற வழி நான் போகிறேன்னு போக வேண்டியது. யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்து நின்று இந்த வழிதான் போகணும்னு சொன்னால் கூட அவரை மதிக்காது இந்த உலகம். கிறிஸ்தவமே அவரை மதிக்காது. காரணம் என்றால் தங்களுடைய சிந்தனைகள், தங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற. வந்து நின்று ஹாயா நின்று ஒரு 4 பாட்டு, அதன் பின்பு அபிஷேகம் வரும்படியாக மேலும் கீழும் தலைகீழாக குதித்து கீழே விழுந்து மண்டையை உடைச்சு ஒரு பாட்டு, ஆராதனை பண்ணி திரும்ப 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 ஒரே வார்த்தைகளை பேசி பேசி அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கிளர்ச்சியாக ஆண்டவருடைய வல்லமைக்கு சோத்திரம், ஆண்டவருடைய பிரசனத்துக்கு சோத்திரம், ஆண்டவருடைய பிரசனத்தில் மகிழ. இசையினுடைய பிரசனத்தில் மகிழ்கிறோம், அல்லது அந்த ஊழியக்காரர் பாடுற அந்த பாடலில் இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம். எல்லாம் அப்படி நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சில ஊழியர்கள், அவர்களை குறித்து நாம் என்னவென்று சொல்லுவது? தங்கள் வயிற்று பிழப்புக்காக என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இன்று கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறதே. ஆரம்ப நாட்களிலே 90களில் 95 96 என்று நினைக்கிற அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய செய்தி, அவர் தான் அந்த நாட்களில் பிரசித்தி பெற்ற ஊழியக்கார். அதன் பின்பு தான் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அவர்கள், அப்புறம் மோகன் சிலாசரஸ், அப்புறம் ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்களெல்லாம் அந்த நாட்களில் ஆரம்பித்தார். அப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகளில் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வரணும், ஒரு கூட்டத்திற்கு வரணும் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் அப்போவே செலவாகும். 2 லட்சம் ரூபாய். அந்த மேடை கூட என்ன எப்படி இருக்கக்கூடாதான், காலியாக இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டெல்லாம் செடி வச்சுருக்கணும், கீழே அடிக்கடிக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு அங்கே செடி வச்சுருக்கணும். அவர் இருக்கிற அந்த போர்ட்டிகோ பக்கத்தில் இந்த பக்கத்தில் செடி இருக்கணும். இத்தனை காரியங்கள் இருக்குது. இவ்வளவுலாம் இருந்தால் தான் அவர் கூட்டத்திற்கு வந்து பிரசங்கம் பண்ணுவார். நீங்கள் இன்றைக்கு கூட அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள், அப்படி தான் இருக்கும். நான் போய் சொல்கிறேன்னா நீங்களே போய் பாருங்கள். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு தனக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு தனக்கானவைகளை செய்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள், அவர்கள் எப்படி தேவனென்றை அவர்களை நடத்த முடியும்? எப்படி தேவனென்றை வருகிற ஜனத்தை நடத்த முடியும்? அவரை கண்ணீரை துடைக்கிறவராக மாத்திரம்தான் காட்டிக்கொண்டு இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராக தான் அவர் என்ன செய்கிறார்? அவரை காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். உன் பிரச்சனைகளை மாற்றுகிற, உன் கடந்தொல்லையை மாற்றுகிறவர் அவர், அதற்கு மேற்பட்டவர் என்பதை யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற கடனுக்காகவோ பலவீனத்திற்காகவோ அல்லது இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குங்க, சந்தோஷத்திற்காகவோ திருமணத்திற்காகவோ பிள்ளை பெறுவதற்காகவோ, இதற்காக ஆண்டவர் சிலுவையில் மரிக்கல. இவைகளெல்லாம் ஒரு மனிதன் சரியாக இருப்பான் என்றால் அவனை தேடி எல்லாம் வரும். ஒழுங்கா உன் வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம் என்றால், நம் சரீரத்தை வைத்துக் கொள்வோம் என்றால் அதெல்லாம் தன்னால நடக்கும். ஒழுங்கா வேலைக்கு போங்க, தன்னால நடக்கும்.
சோம்பேறிகளாக இருந்து கொண்டு இங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு ஒரு போன், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இது பிரச்சனை மாறணும். நீ வீட்டில் எழுந்து கிளம்பி போய் அதற்கான காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டாயா? அதே மீறி ஏதாவது நடக்கிறதா கடவுள் உதவி செய்வார். ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்காக மரிக்கவில்லை, இதற்காக தெய்வம் இல்லை என்பதை நீங்களே நான் எப்போ புரிந்து கொள்ள போகிறோம்? இந்த கிறிஸ்தவம் எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறது? கண்ணீரா வாருங்கள், கவலையா வாருங்கள். எங்க தெரியுங்களா? ஆவடி செக் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க சிக்னல் ரைட் சைடில் ஜீசஸ் கால்ஸ் அது கீழே போட்டிருக்கோம். கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. எல்லா ஜனங்களும் அழுது போய் அப்படியே போய் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க. நம்ம எமோஷ்னலை டச் பண்ணால் கண்டிப்பாக கண்ணீர் வரும். அது அவங்க பாடுற பாட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் யார்கிட்ட போய் நீங்கள் உங்ககிட்ட அன்பாக ஒரு 4 வார்த்தை பேசினாலே போதுங்க, கண்ணீர் பலவோல அவ்வளோ. ஏன்னா அவ்வளோ வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. நம்ம ஒவ்வொரு வீட்டில் போய் கேட்போனா எவ்வளோ பிரச்சனை சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்போ நம்ம பாஸ்டர் ஊழியக்கார் அவர்கள் எந்த பிரச்சனை இல்லை, தலைபோற பிரச்சனை இருக்குது. ஆனால் அதற்காக கிறிஸ்துவண்டை போய் நின்று, ஆண்டவரே இதற்காக எனக்கு இப்படி செய்யுங்க, அப்படி பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை எவ்வளமாக இந்த உலகம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறது, அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது இவைகளை கவனிக்கும் பொழுது. செய்திகளை நீங்க எல்லா செய்திகளும் போய் கேட்டு பாருங்களேன். யூடியூப்லையும் சரி, நேரில் போய் சபைகளில் செய்தி, எல்லா சபையும் நான் சொல்லலை, எல்லா ஊழியக்காரனும் சொல்லலை, சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் பெரும்பாலான செய்திகள், பெரும்பாலான தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அவளுக்கு பிரசங்கெல்லாம் என்ன? உன் கண்ணீர் மாற்றப்படும், உன் கவலைகள் மாற்றப்படும், உன்னை ஆண்டவர் சுகப்படுத்துவார், உனக்கு எல்லாம் சரியாய்விடும், நன்மையாக முடியும். இதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இதற்கு மேலானதை தருவதற்கு வந்தார். ஆனால் அந்த வந்த அவரை இந்த ஜனம் விட, இஸ்ரவேல் ஜனம் விடல. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனமும் விடமாட்டேங்கிறது இந்த விசுவாசிகள் அதை பெற்றுக்கொள்வதற்கு. கிறிஸ்தவ ஜனம் இதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க விட மாட்டேன். அப்படிலாம் பிரசங்கம் ஒன்று ஆளே வராது பிரதர், சர்ச்சுக்கு ஆளே வராது, பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஆள் நமக்கு சபைக்கு தேவையே கிடையாது. எவன் ஒருவன் சரியான விதத்தில் தெய்வத்தை புரிந்து கொள்வதற்கு வருகிறானோ அவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று தேவனை ஒரு பாடல் பாடு, நிச்சயமாக அந்த பாடலிலே தெய்வம் மகிழ்வார். நீங்கள் நானும் மகிழ வேண்டாம். கடவுள் அதை பார்த்து சிரிக்கணும், புன்னகைக்கணும், சந்தோஷமாக அவர் சிரிக்கணும். என் மகள் என்னை புரிந்து கொண்டு பாடுகிறாள், என் மகன் என்னை புரிந்து கொண்டு ஆராதனை செய்கிறாள், என் மகள் என்னை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறாள். ஆனால் அந்த புரிதல் தான் இல்லையே. கணவனுக்கு மனைவிக்கு இடையே இருக்கிற புரிதல் எப்படியாக இருக்கணும்? இந்த உலகத்தில் 80 வருஷம், அவங்க கூட 60 வருஷம் 50 வருஷம் தெரியாது, எவ்வளோ வருஷம் தெரியாது. ஒன்றா போகணுன்னு என்ன அங்கே இருக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். கணவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவர் என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவளை புரிந்து கொண்டு என்ன செய்யணும், நடக்கணும். அல்லது புரிந்து கொண்ட மாதிரியாவது நடிக்கணும். ஆனால் ரெண்டுமே செய்யாமல் சண்டை போட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அப்படி போல தான் கடவுள்கிட்டையும் இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் அவரை வேறு விதத்தில் அவரை நடத்தி, அவரை டாக்டராகவும், அவர் இன்ஜினியராகவும், அவர் கல்யாண புரோக்கராகவும், இன்னும் என்னன்னு சொல்றது, ஆண்டவரே எனக்கு நல்ல பெண்ணை காட்டும், ஆண்டவரே எனக்கு நல்ல மகளை காட்டும், ஆண்டவரே என்னன்னு சொல்றது. அந்த மாதிரி அந்த ஊழியக்காரர்களுக்கு ஜெப குறிப்பு அப்படிலாம் வரும். பாஸ்டர் 2 பொண்ணு இருக்கு, இதுல எந்த பொண்ணை தேர்ந்தெடுக்குது சொல்லுங்க பாஸ்டர்? 2ஐயும் தேர்ந்தெடுக்குமா? இதற்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை.
கல்யாணம் கட்டி வைக்கிறது, பிள்ளை பெற்று கொடுக்கிறது. இதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கல. அதற்கும் தாண்டின ஒன்று ஜீவன். ஜீவனுக்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அதை நான் தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு நீங்களே நான் போகிறதில்லை. கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தெய்வத்தை புரிந்து கொள்ளுங்கள். கிடைத்த வாழ்க்கை நரகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்க வழியில் என்ன நடக்கணுமோ நடந்து போங்க. கடவுளை ஒரு மனிதன் தேடுகிறான் என்றால் வழியிலே, அந்த வழியிலே போவதற்கு பிரயாசப்படுகிறான் என்றால் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருவார். உங்களை என்னையும் தேடி வந்தவர் அவர். கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டால் மாத்திரம் போதாது. பைபிள் இருக்க பேர் தாங்க என் பிள்ளைக்கு வச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். பைபிள் இருக்க பேர் தாங்க என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம், பேர் வைக்கிறதுல இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவை தெரியும் என்று சொல்லுகிறது மேன்மை அல்ல. இயேசு கிறிஸ்துவை எவ்வாறாக தெரியும், அவர் யாராக உங்களுக்கு தெரியும். கூடயே இருக்கிறப்பா பிலிப்பு, உனக்கு இது கூட புரியலையா? அப்படித்தானே ஆண்டவர் கேட்கிறாரு. 40 வருஷமா சர்ச்சுக்கு போறியே, இது கூட உனக்கு புரியலையா? 50 வருஷமா சர்ச்சுக்கு போறியே, இது கூட உனக்கு புரியலையா? இத்தனை வருஷமாச்சு, இத்தனை வயசாச்சு, இது கூட உனக்கு புரியலையா? காரணம் என்னவென்றால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இன்றைக்கு நாம் போகிறது கிடையாது. நான் எந்த எனக்குரியது, எனக்கானவை, என் குடும்பம். ஆகவே தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. யாருங்க அந்த பிறன்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா? தனக்கானவைகள் அல்ல, பிறன் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து அவருக்கானவைகளை தேடுகிறவன், அவருக்கானவைகளை நோக்குகிறவன் தான் பாக்கியவான். அதான் சொல்றான், உனக்கானது நீ தேடாத. பிறன் என்று பிறன் என்றால் அந்நியன் என்று அர்த்தம், நமக்கு தெரியாதவன் என்று அர்த்தம். நம்ம பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே, இந்த உலகத்தில் இருக்கவங்க உன்னை நேசிக்காதப்பா நீ மற்றவனை நேசி, உன்னை நேசிக்காதப்பா நீ மற்றவனை நேசி, அப்படி ஆண்டவர் சொல்ல வரல. நம்ம காணவைகளை, நம்ம இந்த சரீரத்துக்கானவைகளை தேடக்கூடாதான், கிறிஸ்துவுக்கானவைகளை தேட வேண்டும் என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நீங்களும் நானும் போக வேண்டிய வழி எது? நீங்களும் நானும் போக வேண்டிய வாசல் எது? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஊழியக்காரங்க இன்றைக்கு தடுமாறுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கே சில விஷயங்களில் என்ன இல்லைங்க, உறுதி இல்லை. அப்போ பிரதர் நீங்க சொல்லுவீங்களா? அது என்னாலே முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த வழியை நமக்கு காட்டுவதும் அந்த வாசலை நமக்கு காட்டுவதற்கும் ஒரு மேய்ப்பன் உண்டு. இந்த வசனம், இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்களேன்? யூடியூப், சரி, நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டேன், பார்த்தீங்களா? தெரிஞ்சால் சத்தமாக சொல்லுங்களேன். யாரும் அடிக்க மாட்டாங்க. யாரு ஃபோன் பார்த்துட்டீங்களா? நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துங்க, வாசிங்க, நான் முடிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். போதும். நானே நல்ல மேய்ப்பன். இந்த தலைப்பில் தான் இந்த வாரமும் வருகிற வாரங்களிலும் நாம் செய்தியை கவனிக்க போகிறோம். இதன் மூலமாக பிதாவின் வீட்டிலே இருக்கிற அந்த வாசஸ்தலத்திற்கு நீங்கள் நாளும் நம்மை நடத்தி கொண்டு போகிறவர் இந்த நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல மேய்ப்பனை விட்டுட்டு இன்னைக்கு என்னென்னவோ காரியங்களை நீங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்களை பெரிய பெரிய இதில் இடங்களில் வைத்து அவங்க சொன்னதெல்லாம் வேத வாக்கு என்பது போல இன்றைக்கு நாம் போய் விடுகிறோம். எங்கள் ஐயா சொன்னாரா எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வெள்ளையாக இருக்குவேன்
பொய் சொல்ல மாட்டான் மாதிரி வெள்ளை ஜிப்பா போட்டிருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். அப்படி என்பது போல எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி கூடாது. நம் தேவனுக்குரியவைகளிலே நாம் என்ன செய்யணும்? ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைக்கு ஸ்கூலில் போய் சேர்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, அந்த ஸ்கூல் சரியில்லைன்னா என்ன பண்ணுறீங்க? பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு போய் உட்கார வைக்கிறோமா? இல்லை, ஸ்கூலையே நம்ம மாற்றிடுறோம். அது போல தான் தேவனுடைய விஷயத்திலும் கூட மிகவும் கரிசனையோடு கூட நாம் இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சில காரியங்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஏமாறுறவனை விட ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி. அவன் ஏமாற்றுகிறான் என்று உனக்கு ஏன் புரியல? வட்டிக்கு பணம் வாங்கும் போது கணக்கு போட தெரியுது. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது நல்ல ஸ்கூலா அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டு, ஏன் அந்த கரஸ்பாண்டே போய் என்ன செய்வோம், இந்த மாதிரி இல்லைன்னா நான் மாற்றிடுவேங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகும்போது அது நல்ல மெட்டீரியல்லாம் இது தண்ணியில் போட்டால் சுருங்கிடுமாங்க. இது இந்த வியாக்கியானம், இந்த அறிவெல்லாம் இருக்கிற நமக்கு தேவனை குறித்ததான விஷயத்தில் மாத்திரம் ஏன் இத்தனை அலட்சியம்? தேவனை தேடுகிற விஷயத்தில் மாத்திரம் ஏன் இவ்வளவு அலட்சியம்? கேட்டதை என்ன செய்கிறோம்? சொன்னதை கேட்டுட்டு ஓடிடுறோம். இல்லை, இப்போ கூட நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டு ஆமான்னு அப்படியே போயிடாதீங்க, நிதானிக்க வேண்டும். நீங்கள் அதில் சொல்கிற அந்த பாடலில் ஒரு வார்த்தை உண்டு, எங்கேயோ கடவுளை தேடி போகிறோம், ஆனால் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு அதுக்கு என்னங்க பதில் சொன்னார்? உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குரியவைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த உணர்வு என்ற விஷயம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் தேவனை நிச்சயமாக அவன் தேடி கண்டடைவான். அதை தான் சொல்ல, நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார். நமக்குள்ளே அவர் இருக்கிறபடினாலே என்ன செய்வோம்? அந்த காரியத்தை, அதை அந்த ஒளியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் நமக்குள்ளே தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி உண்டு. அந்த ஆவி தேவனுடைய ஆவியோடு கலந்திருக்கிறது. எவன் ஒருவன் தன் உணர்வை, தேவனை தேடுகிற உணர்வை பெற்றவனாக தன் ஆவியை தேவனென்று திருப்புகிறானோ அவன் நிச்சயமாக தேவனை கண்டடைவான், தேவனை பார்ப்பான், தேவனிடத்தில் போய் சேருவான். இதுதாங்க அந்த பாடலில் போடப்பட்டு இருக்கிறது. நம் வேதமும் அதுதான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் நமக்கு சொல்லி போனார். எப்படி போகிறது, எப்படி வர்றதுன்னு நமக்கு வழி தெரியல. தோமாவுடைய கேள்வியும் அதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். மேய்ப்பனுடைய வேலை என்ன? அந்த ஆடுகளை நடத்துகிறது, அந்த ஆடுகளை சரியான வழியில் நடத்துவது. அந்த ஆடுகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்வான்? அந்த மேய்ப்பன் அதை தீர்த்து வைப்பான். எதற்காக? அந்த தொழுவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆடுகள் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்குமாக மேய்ப்பன் போராடுவான். மேய்ப்பன் என்ன சொல்லுகிறார்? அதற்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன். ஏனென்றால் சிங்கம் வந்தாலும், புலி வந்தாலும், ஓநாய்கள் வந்தாலும் உன்னை பீறி போடாதபடிக்கு ஆனால் என்ன செய்வேன்? உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பொறுப்பு மேய்ப்பனுக்கு உண்டு. வருகிற வாரத்திலே இந்த நல்ல மேய்ப்பனை குறித்து இதுவரைக்கும் கேட்டிராத செய்தியை நிச்சயமாக ஒரு வாரத்திலே நாம் கேட்க போகிறோம். காரணம் என்னவென்றால், இன்னைக்கு நல்ல மேய்ப்பனை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் வேற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த செய்தியை தொடர்ந்து நாம் கேட்போம். இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.